இப்போ தமிழ் இலக்கியங்கள் தமிழர்களின் பெருமையாக இதுவரை பார்க்கப்பட்டு வந்தது. இலக்கியங்கள் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், அப்புறம் திருக்குறள், இப்படின்னு சொல்லிட்டு நமது அந்த இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அது நமது சொத்தாக, நமது பெருமையாக இவ்வளோ நாள் இருந்தது. இந்த இலக்கியங்கள் 2040க்கு அப்புறம் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதன் பிறகும் இந்த இலக்கியங்கள் பாதுகாக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, புத்தகங்களே படிக்க மாட்டாங்க. 2040க்கு அப்புறம் புத்தகங்களை படிக்க மாட்டாங்க. கதைகள் கட்டுரைகள்லாம் எழுத மாட்டாங்க. எதாக இருந்தாலும் வாயில் பேசிடுவாங்க. கதைனாலே சொல்லணும்னு அர்த்தம். கதை என்றால் சொல்ல வேண்டும், எழுதக்கூடாது. எழுதி படிப்பதெல்லாம் கதை. கதை என்றால் சொல், கதைன்னா சொல்லுன்னு அர்த்தம். அதனால் 2040க்கு அப்புறம் அவர்கள் எப்படி கதைகளை படிக்க மாட்டாங்க, கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எழுதி அதை புத்தகமாக பிரசுரித்திருக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டியதை நேரடியாக சொல்லிவிடுவாங்க. ஈஸி. புத்தகத்தை எழுதிக்கிட்டு அதில் போய் திருத்திக்கிட்டு அப்புறம் அதை டைப் அடிக்கணும். டைப் அடித்து அதை ஒரு தடவை கரெக்ஷன் பார்க்கணும். திரும்பவும் 2 வாட்டி கரெக்ஷன் பார்த்து இன்னொருத்தட்ட முன்னுரைக்கு அனுப்பி அப்புறம் அது புத்தகத்தை பதிப்பத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே பெரிய பணம் இருந்தால் தான் புத்தகம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் அங்கே தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. வியாபாரம், விற்பனை என்கிற நடைமுறையே கிடையாது. புத்தகம் எழுதி விற்பனை செய்கிற அந்த நடைமுறை அங்கே கிடையாது. தொழிற்சாலைகள் கிடையாது, பள்ளிகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது புத்தகங்களே அவங்க படிக்க மாட்டாங்க. படிக்கணும், அந்த புத்தகங்களே உருவாக்க முடியாது. அவ்வளோதான் உற்பத்தி. புத்தகம் இப்போ இருக்கிற புத்தகங்கள் தான். இதையாவது அவங்க பாதுகாத்து வைப்பாங்கன்னா பாதுகாத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்க போகிறதில்ல. இந்த இலக்கியங்களை பற்றியும் அவங்க பேச மாட்டாங்க. முற்றிலும் புதிய வாழ்க்கை முறை அது. கடந்த கால இலக்கியங்களை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கபடி நிகழ்காலத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் பேச்சாளர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவருமே பேசுவாங்க. கருத்துக்களை பேசுவாங்க, கதைகளை பேசுவாங்க, பாடல்களை பேசுவாங்க. ஒவ்வொருவரும் கவிஞர் தான். அங்கு வாழ்கிற ஒவ்வொருவருமே கவிஞர் தான். 2040க்கு அப்புறம் இனிமே பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவருமே நடனம் ஆடுவார்கள். சும்மா அன்றைய நண்பர்களோடு, குடும்பத்தோடு நடனம் ஆடுவார்கள், பாட்டு பாடுவாங்க, அதுமாதிரி கதை சொல்லுவாங்க, கருத்துக்களை பேசுவார்கள். அதனால் புத்தகங்களில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு இல்லை. எல்லாருமே அவங்க எங்கே இருக்குது, நமது மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால நாம் சேர்த்த சொத்து எல்லாம் நமது மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க எல்லாம் பேசுவதைத்தான் பேச்சு இலக்கியம், அதான் மக்கள் இலக்கியம் என்பது என்னன்னா, பேச்சு நடைமுறை மூலமாக அந்த இலக்கியங்கள் பாதுகாக்கப்படும், பயன்படுத்தப்படும், கடைபிடிக்கப்படும். ஆனால் என்றைக்கும் இந்த மாதிரி மேற்கோள் காட்டிக்கிட்டு மணிமேகலையில் அதுதான் சொன்னார். அந்த சிலம்படிகளில் அவர் அப்படி தான் சொன்னார். இந்த குறளில் இந்த இத்தனாவது அதிகாரத்தில் திருக்குறள் இதை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. திருக்குறளை விட நம்ம திருவள்ளுவரோட 2000 வருஷம் கடந்து வந்துட்டோம். அப்போ அவரை விட நாம் மூத்தவர்கள். அவரை விட நமக்கு 2000 வருட அனுபவங்கள் அதிகம். இன்றைக்கி நம்ம 2000 வருஷம் பின்னோக்கி போய் ஒருத்தர் சொல்கிற உதாரணத்தை மேற்கோள் காட்ட வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம். எதையும் கற்றுக்கொள்ளாதவர்களாக அறியாமையின் பிடியில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் அதெல்லாம் அதனால் எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி அதை படித்தா தான் அவர்களுக்கு பண்பு வருங்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. அவர்கள் நல்ல பண்புடையவர்களாகவும் அவரை விட திருவள்ளுவரை விட மேலானவர்களாக இருப்பார்கள், மேலான அறிவுடையவர்களாக இருப்பார்கள். அதனால் அவருக்கு திருவள்ளுவர் என்பது தேவையில்லை. அந்த அளவுக்கு அதனால் எதிர்காலத்தில் திருக்குறளும் அவர்களுக்கு தேவையில்லை. அதை பாதுகாக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. எல்லாம் தொழிற்சாலையெல்லாம் செயலிழக்க போகுது. எல்லாம் விவசாய நிலங்களை நோக்கி விவசாயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க எல்லாருமே அங்கே போய் காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியாது, சிமெண்ட்டு கிடைக்காது. அவங்களால முடிஞ்சது என்னென்னாக்கா குடிசை தான் போட்டு வசிக்க போகிறாங்க. நாம் அவர்களுக்கு எந்த உலகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறதில்ல. நாமளும் தான் அந்த உலகத்துக்கு போக போகிறோம். அதனால் புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. மக்கள் வேறு வழியே இல்லாமல் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், பாடிக்கொள்வார்கள், பழகிக்கொள்வார்கள், கதைகளை பேசிக்கொள்வார்கள், கருத்துக்களை இப்போ எளிதாக பரிமாறிக்கொள்வார்கள். புத்தகம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு அங்கே நேரம் கிடையாது. விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும். அப்படிங்கும்போது புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க மூலம் நேரடியாக மனுஷங்க மூலமாக நேரடியாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நேரத்தை அப்போ அப்படிலாம் இல்லாமல்
எதை தெரிஞ்சுக்கணுமா, நீ மற்றவங்ககிட்ட பேசி மற்றவங்க பேசுகிறத கேளு, நீனும் மற்றவங்ககிட்ட பேசு. இதன் மூலமாக இதான் வாய்மொழி வாழ்க்கை முறை, வாய்மொழி வாழ்க்கை முறை, வாய்மொழி இலக்கியம். இதுதான் மக்கள் இலக்கியம். இதுதான் எளிதானது. புத்தகம் படிக்கிறது கடினமான இலக்கிய முறை. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் புத்தகம் படிக்கலை அப்படின்னா நம்ம அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை, நெருக்கடி கொடுக்கவில்லை என்பது ஒரு புறமாக இருந்தாலும் அது கடினமான நடைமுறை. அது கண்டிப்பாக நம்ம இந்த புத்தகம் படித்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ வேண்டும். அது நமக்கு தெரியலை. அதனால் அது அந்த அளவுக்கு அவசியமானு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அது எளிதாக இல்லை, அது கடினமானது புத்தகம் படிப்பது. அதனால் மக்கள் அதை தவிர்த்து விட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார்கள். அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கும் காரணம். புத்தகம் படித்து வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அமைதியாக வாழ்ந்திருப்பாங்க. இயந்திர அறிவியல் உலகில் தான் நமக்கு புத்தகங்கள் தேவை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு புத்தகங்கள் தேவையில்லை. 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு புத்தகங்கள் தேவையே இல்லை. புத்தகங்கள் அங்கே கிடைக்காது. அங்கே பதிப்பகங்களும் கிடையாது. புத்தகங்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையும் கிடையாது. அதனால் இருக்கிற புத்தகங்களை பாதுகாப்பதற்கு அவர்களிடம் வசதியும் கிடையாது. ஒரு லைப்ரரி கிடையாது, நூலகமும் அங்கே கிடையாது. அவங்களே குடிசையில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடிசைக்குள்ளே புத்தகங்களை எப்படி பாதுகாக்க முடியும்? எத்தனை நாளைக்கு பாதுகாக்க முடியும்? அதை பாதுகாத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் எதிர்காலத்தில் இலக்கியங்கள் என்னவாக மாறும்? எதிர்காலத்தில் மக்கள் அனைவரும் இலக்கியவாதிகளாக மாறிவிடுவார்கள். கவிதை எழுதுவாங்க, எல்லாருமே கவிதை எழுதுவாங்க. இப்போ அது எப்படி முடியும் அப்படின்னா அதுக்கான இப்போ என்னுடைய கண்டுபிடிப்பு, கவிதை எப்படி எழுதுவார்கள் எதிர்காலத்தில் அப்படி இருக்கிறதுனா என்னுடைய புத்தகம் கவிதை நூல், அதை நீங்கள் பாருங்கள். கவிதை எப்படி எழுதுவாங்க, எல்லோரும் எழுதுவதற்கு ஆனால் ஒரு எளிய வழிமுறை கொண்ட ஒரு கவிதை எப்படித்தான் எழுதணும். விரைவில் பாடல் எப்படி பாட வேண்டும், மனித உயிர்களின் பாடல் எப்படி இருக்கும், அதற்கான இதை நான் வெளியிடுகிறேன். அது மாதிரி ஓவியம் எனது புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த புத்தகத்தில் இருந்து ஓவியம் எப்படி வரையப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எழுத்துக்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், கவிதைகள் எப்படி எழுதப்பட வேண்டும், கதைகள் எப்படி சொல்லப்பட வேண்டும், பாடல் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதற்கான அந்த விவரத்தை இதன் பிறகு நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இதுதான் இலக்கியம். இலக்கியத்தின் மூலமாக நீங்கள் எந்த கதையும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு கதை மூலமாக, ஒரு கவிதை மூலமாக எதையும் சொல்லக்கூடாது. ஒரு சம்பவத்தை புரியக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நினைவூட்டக்கூடாது. அதான் கவிதையாக இருக்க வேண்டும். அது இன்னொரு உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். படைப்பு என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலிருந்து விடுபட்டு இன்னொரு உலகை பற்றிய கற்பனையாக அது இருக்க வேண்டும். இன்னொரு உலகம்னா அது யாருக்குமே தெரியாது. அங்கே என்ன நடக்குது அந்த உலகம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாத ஒரு உலகம். இதான் அது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் அந்த மாதிரி இலக்கியங்கள். கவிதைன்னா அது புரியக்கூடாது உங்களுக்கு. பாடல் என்றால் அது உங்களுக்கு புரியக்கூடாது. ஓவியம் என்றால் அது உங்களுக்கு புரியக்கூடாது. கதைகள் என்றால் இந்த உலகத்தில் நடக்கவில்லை, இந்த உலகத்தில் இப்போ இது போன்று நடக்காது, இந்த உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவத்தை இவர் சொல்லுகிறார். அதுதான் இந்த கதை. அப்படி தான் இருக்கணும். இலக்கியங்கள் என்பது இன்னொரு உலகை பற்றியதாக இருக்கணும். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இன்னொரு உலகை பற்றியதாக இருக்க வேண்டும். கவிதையெல்லாம் அப்படி தான். கவிதையில் ஒரு கதையை சொல்லக்கூடாது, கருத்துக்களை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கவிதை படிச்சிங்கன்னா அது அமைதியை தான் ஏற்படுத்த வேண்டும். மனசுக்குள்ளே எந்த கற்பனையுமே வரக்கூடாது. ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது இது எதுவாக இருக்கும், ஆடாக இருக்குமா, மாடாக இருக்குமா, மனுஷங்களாக இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. அது இன்னொரு உலகத்தில் உள்ளது. சும்மா பார்க்கணும், ரசிக்கணும், அவ்வளோதான். ரசிக்கிறது அந்த ரசிக்கிறதுக்காக ரசிக்கணும்னா அது உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சட்டையில் உள்ள டிசைனை ரசிக்கிறோம், அது என்னென்னா புரியுதா என்ன, அதில் ஏதாவது கதைகள் சொல்லப்பட்டிருக்கா, கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கா. ஒரு சட்டையில் ஒரு பட்டு புடவையில் ஒரு டிசைன் போடுறாங்க, அதில் என்ன கதையாக சொன்னாங்க இல்லை கருத்து சொன்னாங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் நீங்கள் ரசிக்கிறீங்களா? அப்படி கிடையாதுல்ல. கருத்துக்களும் அதில் சொல்லலை. ஒரு பட்டு புடவை டிசைன், ஒரு சட்டையோட டிசைன், அது பார்த்தா அதில் ஒன்றும் கருத்துக்கள்லாம் சொல்லலை. ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்களா, கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் அந்த வீட்டை நாம் ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னா அது ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு கருத்து அதன் வழியாக எந்த கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கதைகளை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரசிக்கிறதுக்கு ஒரு அழகுணர்ச்சி,
அது போதுமானது. அதனால் ஒரு கவிதையை ரசிக்கணும்னா வார்த்தைகள் மட்டும், அழகான வார்த்தைகள் மட்டும் போதுமானது, புதுமையான வார்த்தைகள் மட்டும் போதுமானது. ஒரு ஓவியத்தை ரசிக்க வேண்டுமென்றால் ஒரு ஓவியத்தில் ஒளி நிழல் அமைப்பு அது மட்டுமே போதுமானது. ஒளி நிழல் அமைப்பு மட்டுமே போதுமானது. வண்ணங்கள் மட்டுமே போதுமானது. வண்ணங்கள் மூலமாக, ஒளி நிழல் அமைப்பு மூலமாக நீங்கள் ஒரு கதையை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஒரு கட்டுரை சொல்ல வேண்டிய, கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதனால் கருத்துக்களை சொல்லணுமா நேரடியாக சொல்லிவிடுங்க. இப்போ திருக்குறளில் கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னா அது 4 பேர் ஆராய்ச்சி பண்ணி இதைத்தான் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆராய்ச்சி உரை எழுதுகிறாங்க. நீ கருத்து சொல்வது தான் உங்களுக்கு முக்கிய நோக்கம் என்றால் அது நேரடியாகவே சொல்லிட்டு போங்க. உங்கள் நோக்கம் என்ன, கருத்து சொல்கிறதா, இல்லை இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் உங்கள் கருத்து மக்களுக்கு போய் சேரணுமா, சேரக்கூடாதா? சேரணும்னு நினச்சா தெளிவாகவே சொல்லலாம்ல, வெளிப்படையாகவே சொல்லிட்டு போகலாம்ல. ஏன் அதை கவிதை மூலமாக சொல்லி அதை 4 பேர் ஆராய்ச்சி பண்ணி அது பெரிய தமிழ் புலமை இருந்தால் தான் அதுக்கு உரையே கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் சாதாரணமாக எதுவும் படிக்காதவர்களாலோ அல்லது குறைவாக படித்தவர்களாலோ அதற்கான விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அந்த திருவள்ளுவரின் நோக்கம் என்ன? இந்த கருத்து எளியவர்களுக்கு அவ்வளோ எளிதாக சென்று விடக்கூடாது, அனைத்து மக்களுக்கும் எளிதாக சென்று விடக்கூடாது. அவர் தனது திறமையை வெளிப்படுத்துகிறாரா, மொழி ஆளுமையை வெளிப்படுத்துகிறாரா, இல்லை இந்த கருத்துக்கள் மூலம் மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறாரா? அப்படின்னா எல்லோருக்கும் பயனடைய வேண்டும் என்று அவருடைய விருப்பம் அப்படி இருந்திருந்தால் அப்போ அதை வெறும் கருத்தை மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அதை கவிதை மூலமாக சொல்கிறது? ஏன் இலைமுறை கையாக சொல்வது? அப்போ நீங்கள் கருத்தாகவே சொல்லுங்கள். கவிதை மூலமாக கருத்தை சொல்கிறது, கவிதை மூலமாக கதை சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. அதான் அது தேவையில்லாத ஆளுமை. ஒரு கவிதை மீதான ஒரு தேவையில்லாத ஆளுமை, அந்த ஆளுமை தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு கவிதை மூலமாக கதை சொல்லாதீங்க, கருத்துக்களை சொல்லாதீங்க. கருத்துக்களோ கதைகளோ சொல்வதாக இருந்தால் தனித்தனியாக சொல்லுங்கள். ஒரு கதையை தனியாக சொல்லிட்டு போங்க. சிலப்பதிகார மூலமாக ஒரு கதையை சொல்கிறது, கவிதை, அது ஒரு கவிதை, அதன் மூலமாக ஒரு கவிதை, சிலப்பதிகார கதையை சொல்கிறது, அதை தனியாக சொல்லிட்டு போங்க. கதையை தனியாக சொல்லிட்டு போங்க, கவிதையை தனியாக சொல்லுங்கள். கவிதைக்கு கதை தேவையில்லை, கட்டுரை தேவையில்லை. இதுவரையிலானது அவங்க அப்போ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ திருவள்ளுவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம், அதை நம்ம திருத்திக்க போகிறோம். அந்த தவறு இதெல்லாம் ஒரு பரிசோதனைகள், அதை கடந்து நம்ம வரோம். இப்படித்தான் மொழியை எப்படி பயன்படுத்தணும், கவிதைன்னா என்ன, அதன் ஆராய்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அது முடிவுக்கு வந்து விட்டது. நான் கவிதையை கண்டுபிடித்து விட்டேன். எப்படி கவிதை எழுத வேண்டும் என்கிற உண்மையை நான் கண்டுபிடித்து விட்டேன். எனது கவிதை நூல்களை பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். கவிதை மூலமாக கதைகளை, கட்டுரைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவிதையை தனியாக சொல்லுங்கள். கவிதைக்கு என்ன தேவை? அந்த வார்த்தைகள், அதை எதுகை மோனே, அப்புறம் அந்த வார்த்தைகள், புதிய புதிய வார்த்தைகள், இதை எப்படி கோர்வையாக சொல்கிறது அப்படின்ற மாதிரியே அந்த கவிதை, அவ்வளோதான். மற்றபடி அதன் மூலமாக கதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கருத்துக்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கவிதை விடுதலை அடைகிறது. இந்த கருத்துக்களிலிருந்து, கதைகளிலிருந்து கவிதை விடுதலை அடைகிறது. கவிதை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. கவிதை கண்டுபிடித்து விட்டேன். இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும், இப்படி எழுதக்கூடாது. கடந்த காலங்களில் நாம் தவறுகள் செய்துள்ளோம். அது சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், அதெல்லாம் தவறுகள், பரிசோதனைகள். கவிதையை கண்டுபிடிப்பதற்கான தலைமுறை கடந்த ஒரு பரிசோதனை. இது நாள் வரைக்கும் அது நமக்கு சரியாக இருக்கலாம், இனிமேல் அது தவறு என்பது புலப்படுகிறது. அதனால் எதிர்காலத்தில் இந்த இலக்கியங்களை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இலக்கியங்களை நூலகத்தில் இந்த இலக்கியங்களையே யாரோ ஒருத்தர் தான் நமக்கு கண்டுபிடிச்சி, இருவர் தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சி ஓலைச்சுவடியில் இந்த மாதிரி இருக்குது. நிறைய இலக்கியங்கள் இருந்திருக்கு. அதாவது ஏகப்பட்ட லட்சக்கணக்கான இலக்கியங்கள் நமக்கு இருந்திருக்கு. எல்லாத்தையும் இந்த பிராமணர்கள் ஓலைச்சுவடிகளை எரிக்கிற ஒரு சடங்கு மூலமாக எரிச்சிட்டாங்க, திட்டமிட்டு அழித்து விட்டார்கள். எந்தெந்த வீட்டிலெல்லாம் ஓலைச்சுவடி இருக்குதோ அதை எரிக்கிறதுக்காக ஒரு சடங்கை கூறி, உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருந்தால் இந்த மாதிரி எரிச்சிருங்க, எரிக்கிறதுக்கு ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகள்லையும் அந்தளவுக்கு ஓலைச்சுவடிகள், இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் அந்தளவுக்கு கடந்த காலங்களில் நிறைய இருந்திருக்கு. அது திட்டமிட்டே அழிப்பதற்காக ஒரு சடங்கு, மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் ஏற்றி அந்த அற்புதமான, இன்றைக்கி நமக்கு அதுதான் பெருமையாக, இது நாள் வரையில் இயந்திர அறிவியல் வரையில் நமக்கு அதுதான் பெருமை. இது நாள் வரையுமா அந்த பெருமைகள் எரிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். தமிழர்களின் வாழ்க்கை அந்த மாதிரி. அது இன்றைக்கி கொஞ்சம் இலக்கியங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்முடைய இலக்கியங்கள் ஒரு 5% தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் பல மடங்கு 5% குறைவான இலக்கியங்கள் தான் நம்மக்கிட்ட. அதை வச்சுக்கிட்டே அதோட ஒப்பிடுறதுக்கே இந்த உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் ஒரு இது இல்லை,
ஒரு போட்டி போடுறதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு இலக்கியங்களில் உயர்ந்து காணப்படுகிறோம். ஆனால் இன்னும் நிறைய இலக்கியங்கள் எரிக்கப்பட்டு விட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ இலக்கியங்கள் இருந்திருக்கும், நம்முடைய வாழ்க்கை முறை எவ்வளோ வியப்பிற்குரியதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறை ஆகிப்போச்சு. அதனால் ஆனால் அதே நேரத்தில் இனிமேல் வந்து நம்ம இந்த இலக்கியங்களெல்லாம் பாதுகாக்க மாட்டோம். ஏன்னா இலக்கியங்கள் எல்லாமே வாய்மொழி இலக்கியம், மக்கள் மயமாகிவிடும். பாடல் எல்லாருமே பாடுவாங்க, எல்லாருமே நடனம் ஆடுவார்கள், எல்லாருமே கவிதை எழுதுவாங்க, கதை சொல்லுவாங்க, எல்லாருமே கருத்துக்களை பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் புத்தகம்லாம் போடுறாங்கன்னா மக்களுக்கு நிறைய பேர் அறியாமையில் இருந்தாங்க. அதனால் ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் தன்னுடைய கருத்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகங்களை போட்டு எல்லாருக்கும் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார். கவிதை ஏன் புத்தகமாக போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு கவிதை எழுத தெரில, கவிதைனால என்னன்னு தெரில. அப்போ எல்லாருக்கும் கவிதை அறிமுகப்படுத்தணுங்கிறக்காக புத்தகம் போட்டிருப்பாங்க. அதன் மூலம் அவங்க கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிச்சிருப்பாங்க. இனிமேல் அது தேவையில்லை. எல்லாருமே கவிஞராகிவிட்டால், எல்லாருமே கதை சொல்கிற திறன் பெற்றவர்களாக மாறிவிட்டால், எல்லாருமே கருத்து பேசுகிறவர்களாக அளவுக்கு அவர்கள் அறிவுடையவர்களாக, பகுத்தறிவுடையவர்களாக மாறிவிட்டால் எதற்கு புத்தகம்? எல்லாருமே அவங்கவுங்க நேரடியாக பேசிட்டு போகிறாங்க. புத்தகம் போட்டு தான் நீங்கள் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும், அப்போ தான் மக்களுக்கு வந்து அறிவு வரும், பகுத்தறிவு வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே பகுத்தறிவுடையவர்களாக மாறிவிட்டால் நீங்கள் வந்து நீங்கள் பேச விரும்புகிற கருத்தை எல்லாருமே நேரடியாக பேசிவிட்டு போய்விடலாம். எல்லாருமே இலக்கியவாதிகள், எல்லாருமே கதை சொல்லுகிற திறன் வந்துவிட்டது, கற்பனை வளம் வந்துவிட்டது. அப்படின்னா நீங்கள் அதை புத்தகமாக போட்டு தான் புத்தகத்தை எடுத்து நீட்டுவீங்களா? நீங்கள் சொல்ல வேண்டிய கதையை நேரடியாகவே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். போய் விளையாட போகலாம், விவசாய நிலத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி அந்த மாதிரி இனிமேல் இலக்கியங்கள் என்பது மக்கள் மயமாகிவிடும், மக்கள் உடைமையாக மாறிவிடும், பொது உடைமையாக மாறிவிடும். இப்போ வந்து கவிஞர்கள், நாங்கள் தான் கவிதைகளை எழுதி மக்களுக்கு கொடுப்போம், நாங்கள் தான் கதையாசிரியர்கள், கதையை எழுதி நாங்கள் மக்களுக்கு விற்பனை செய்வோம் அப்படின்னு எல்லாமே வந்து கவிதை கதைகள் எல்லாமே தனி உடைமையாக இருக்கிறது, தனியார் உடைமையாக இருக்கிறது. மக்கள் உடைமையாக அது இல்லை. பாடகர்கள், நாங்கள் தான் பாடகர்கள், பாட்டு பாடுவோம், மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. ஓவியம், நாங்கள்லாம் ஓவியர்கள், நாங்கள் வரைவோம், கண்காட்சி வைப்போம், மக்கள் வந்து பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. மக்களுக்கு ஒன்றும் புரியாமல் எப்படி இந்த ஓவியம் வரையப்படுகிறது என்கிறது எதுவுமே தெரியாமல் அறியாமையில் வந்து பார்த்து விட்டு செல்வார்கள். இப்படின்லாம் இருக்குதுல்ல. மக்களிடம் வந்து விலகி தனியாரிடம் இருக்கிறது அந்த கலைகள் என்பது. இனிமேல் வந்து மக்களுடைய உடைமைகளாக அது மாறிவிடும். ஒவ்வொருவரும் கலைஞர்களாக மாறிவிடுவார்கள். தினமும் டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஆடினாலே போதும். அப்புறம் தினமும் கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, எல்லாருமே எல்லாமுமாக இருப்பார்கள். அதுதான் எதிர்கால வாழ்க்கை முறை. எல்லாரும் எல்லாமுமாக இருப்பார்கள். அறியாமை என்பது அவர்களிடத்தில் இல்லை, எளிமையாக அது இருக்கும். எல்லாரும் எல்லாமுமா இருக்கணும்னா ஒருத்தர் கவிஞராக இருக்கணும், பாடகராக இருக்கணும், கதை சொல்பவராக இருக்கணும், கருத்து பேசுகிற அளவுக்கு பகுத்தறிவு உடையவராக இருக்க வேண்டும், விஞ்ஞானத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அப்படின்னா எல்லாத்தையும் எளிமையாக தான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும். எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லாமுமாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நீங்கள் டீப்பாக போய் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் விஞ்ஞானியாக மட்டும்தான் இருக்க முடியும். விஞ்ஞானியால் ஒரு கலைஞராக இருக்க முடியாது, கதை சொல்கிறவராக, ஓவியம் வரைகிறவராக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எதை பற்றியும் நீங்கள் டீப்பாக போகாதீங்க. தேவையான அளவு உங்களுக்கு விஞ்ஞானத்தை பற்றி அறிவா, உங்கள் வாழ்க்கைக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு தேவை. விஞ்ஞானம்னா என்ன? இன்றைக்கி மழை வருமா வராதா, இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, இன்னும் எத்தனை நாள் கழித்து அமாவாசை வருது, இன்னும் எத்தனை நாள் கழித்து பௌர்ணமி வருது, இது மே மாதம் வெயில் காலம், இப்படி இதுதான் விஞ்ஞானத்தை பற்றி அறிவு. ஒரே புழுக்கமாக இருக்கும், மழை வரும், அந்த மாதிரி ஒரே வெயில், சரியான வெயிலுப்பா, அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞானம் மட்டுமே போதுமானது. அங்கே இருக்கிற வியாழன்கோள், அதுதான் வியாழன்கோள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அது வியாழன்கோள், அதுதான் சனிக்கோள், அந்த நட்சத்திரம் தெரிஞ்ச பேர் பளிச்சுன்னு, அதுதான் சனி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அது எப்படி வாழ்க்கைக்கு தேவை? அது தேவையில்லை. அது தெரியலைன்னா இங்கே என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆகிடப்போகுது. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு எது தேவை? அமாவாசை தெரிஞ்சுக்கணும், பௌர்ணமி தெரிஞ்சுக்கணும், மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கணும், புயல் வருமா, இதுதான் புயல், அப்போ என்ன பண்ணணும், இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞான அறிவு, விண்வெளியை பற்றிய அறிவு. மின்னல் அடிக்குதா, வானத்தில் மின்னல் அடிக்குது, வீட்டுக்குள்ளே போய் புகுந்துக்கோ, அந்த பள்ளத்தில் போய் மறைஞ்சிக்கோ, குடிசைக்குள்ளே போய் புகுந்துக்கோ, இதுதான் வந்து விஞ்ஞான அறிவு, விண்வெளியை பற்றிய அறிவு. இடி இடிக்குது பார்த்து எல்லாம் ஒளிஞ்சிக்கிடுங்க, இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான விண்வெளி அறிவு. இந்த அறிவு கூட இல்லாமல்
மின்னல் அடிச்சுன்னா திறந்த வெளியில், அதுதான் மூட நம்பிக்கை. திறந்த வெளியில் நடந்து போகிறது, மின்னல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் மரத்துக்கடியில் போய் ஒதுங்கிறது மின்னல் அடிக்கும்போது, இதுதான் மூட நம்பிக்கை. அப்போ அவர் செத்து போயிடுவார். ஏதோ ஒரு காலத்தில் மின்னல் அடித்து செத்து போயிடுவார். அப்போ அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான, பாதுகாப்பாக வாழ்வதற்கு தேவையான விஞ்ஞான அறிவு போதுமானது. அதை தாண்டி நீங்கள் ரொம்ப கோள்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நிலவில் என்ன இருக்கும், அங்கே தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போ, இல்லை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போ, சொல்கிறதுலே முடிச்சுக்கோ. அங்கே போய் தான் ஆராய்ச்சி பண்ணுவியா? இங்கேருந்தே சொல்லிட்டு போ. அங்கே இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நமக்கு அது உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மைன்னு போய் அங்கே நிரூபித்து அதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அங்கே ஏதாவது கிடச்சி அதை வச்சு வியாபாரம் பண்ணி விற்பனை நடத்தி பணத்தை சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிறக்காக தான் அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் விண்வெளிக்கு போகிறாங்க? அங்கெல்லாம் என்ன நோக்கம்? அவங்க அறிவு, அதான் அப்படி தான் அறிவை பெற்று, அப்படிலாம் கிடையாது. அங்கே ஏதாவது கனிமங்கள் கிடைக்காதா, அதை வாங்கி நம்ம விற்பனை செய்ய முடியாதா, டூர் அடிக்கலாம், அங்கே ஆராய்ச்சி பண்ணி எங்கேயாவது பூமி மாதிரி இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, அங்கே ஆக்சிஜன் இங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் அதே போல் அங்கே கிடைச்சதுன்னா இங்கேருந்து அங்கே மக்களை கூட்டிகிட்டு போய் அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்ல. அந்த கிரகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு தடவை கிரகத்துக்கு போகணுன்னா 10 கோடி ஆகும், 20 கோடி ஆகும் அப்படின்னா இங்கே புறப்படுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அப்போ அதையே வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதன் மூலம் சொகுசாக வாழ்வது அப்படிங்கிறக்காக தான் அந்த ஆராய்ச்சி. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. அப்போ அந்த அப்படி ஒரு ஆராய்ச்சியை அவங்க பண்ண மாட்டாங்க. பணத்திற்காக பண்ணப்படுகிற ஆராய்ச்சி இதெல்லாம். அப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவை? பணங்கிறது அங்கே கிடையாது, வியாபாரங்கிறது கிடையாது, விற்பனைங்கிறது கிடையாது. அப்படின்னா இது போன்ற தேவையில்லாத ஆராய்ச்சிகளும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். பணத்திற்காக செய்யப்படுகிற ஆராய்ச்சி, பணத்தை சம்பாதிப்பதற்காக செய்யப்படுகிற ஆராய்ச்சியை அவங்க செய்ய மாட்டாங்க. செய்ய வேண்டிய அவங்க அவசியம் இல்லை. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செய்ய மாட்டாங்க. பணத்திற்காக தான் நம்ம நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு நம்ம நிறைய வாழ்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. எதிர்காலத்தில் இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கை முறை என்பது அந்த எளிதான வாழ்க்கை முறை தான். அப்படின்னா அந்த எளிதான வாழ்க்கை முறையில் உங்களால் நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கலாம். ஏன்னா விஞ்ஞானியாக இருக்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞானம் அது போதுமானது. அது மாதிரி மருத்துவராக இருக்கலாம், மருத்துவராகவும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடவில்லை, நோய்களை தருகிற வாழ்க்கையை வாழவில்லை. அவங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட போகிறதில்ல, தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட போகிறதில்ல. அவங்க பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்றாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, விளையாடுவாங்க. அப்போ அவர்களுக்கு நோய்கள் வராது, உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள், அதனால் நோய்கள் வராது. அதனால் மருத்துவ அறிவு என்பது ரொம்ப தேவையில்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிற அறிவு தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவர்களுக்கு நோயே வருவதில்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மருத்துவ அறிவு தேவையே இல்லை. மருத்துவ அறிவு என்பது இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மூலிகைகளை சாப்பிடணும், இந்த கஷாயத்தை குடிக்கணும், சுகரை குணப்படுத்துறதுக்கு அந்த கஷாயத்தை குடிக்கணும், ஆஸ்மா குணப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தான் ஆஸ்மாவே வரப்போகுது. அப்போ தேவையில்லாதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாத மருத்துவ அறிவு அவர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்கு நோயே இருக்கிறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனமாக நான் எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஆரோக்கியமாயிட்டாக்கா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை தானே. ஒரு சுகர் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆஸ்மா வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அப்போ எதனால் தேவையில்லை, புற்றுநோயே அவர்களுக்கு வராது, ஒரு சுகர் நோய் அவங்களுக்கு வராது, ஆஸ்மா வராது, எந்த நோயும் அவர்களுக்கு வராது, தலைவலி கூட வராதுங்கும்போது அவர்களுக்கு நிறைய மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க மகிழ்ச்சியாக வாழ போகிறாங்க. ஆடல் பாடல், கிடைக்கிற காய்கறிகளை சாப்பிட போகிறாங்க, மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல, தானியங்களை சாப்பிட போகிறதில்ல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட போகிறதில்ல, அவங்களுக்கு நோய் வருவதில்லை. ஆதலால் அவர்கள் நோய்க்கான மருத்துவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாது அப்பாடா விடுதலை, மருத்துவ விடுதலை. இதுதான் மருத்துவ விடுதலை, மருந்துகளின் விடுதலை, மருத்துவ சிகிச்சைகளிலிருந்து நோய்களிலிருந்து விடுதலை. இதன் மூலமாக இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை எளிதாக மாறுகிறது. தேவையில்லாதெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க, கழட்டி விடுறாங்க, வேண்டாம் இதெல்லாம். இதற்கு நோய் எப்போ மருத்துவம் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா மனுஷங்கன்னா, இந்த நோய்களுக்கு இந்தந்த மருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. நான் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டால் நான் ஏன் இந்த மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகணும்? அப்போ இந்த மூட்டைகளே எனக்கு தேவையில்லை, தேவையில்லாத மூட்டைகள் இதெல்லாம். இதையே நான் சுமந்துக்கிட்டு போகணும், நான் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டு போகிறேன். இதுதான் புத்திசாலித்தனங்கிறது, இதுதான் அறிவு. ஒரு மருத்துவராக இருப்பதை விட
எனக்கு அந்த நோய்க்கு இந்த மருந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு மருத்துவரை விட யார் அறிவுடையவர்கள் என்றால், ஆரோக்கியமாக வாழ்கிற ஒவ்வொருவரும் மருத்துவர்களை விட பல மடங்கு அறிவுடையவர்கள். ஏன்னா அவர்களுக்கு அது தேவையில்லை. மருத்துவர்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இது இவர்களுக்கு தேவையில்லை. யாருக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மருத்துவர்களுடைய அந்த அறிவே தேவையில்லை. இந்த நோய்க்கு இந்த மருந்து இதெல்லாம் எனக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த மூட்டையை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறக்கி வைத்து விட்டு என் முதுகு நான் நிமிர்த்தி கொண்டு நடந்து போவேன். அதனால் மருத்துவராக ஆவதை விட அறிவுபூர்வமான ஒரு செயல் எது என்றால், நீ ஆரோக்கியமாக வாழ்வது. ஆரோக்கியமாக வாழ்கிறவர் தான் அறிவாளிகள் மருத்துவர்களை விட. அதனால் இப்படித்தான் அவர்கள் தேவையில்லாத மூட்டைகளை இறக்கி வச்சுட்டு எளிமையாக வாழக்கூடியவர்கள் தான் 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த தலைமுறையினர். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் 2024க்கு அப்புறம் 23க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்கள, அவர்கள் தான் எதிர்காலத்தில் அங்கே வாழ போகிறாங்க. 2040க்கு அப்புறம் நாமளும் தான் அங்கே போய் வாழ போகிறோம். அதனால் நாமளும் அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மேம்படுத்தி கொண்டு ஒரு ஆரோக்கியமானவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த விழிப்புணர்வு, அந்த ஒரு மாற்றம் அது இங்கு மனித வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வாழ்க்கையில் உடல் உறுதி மீது மக்களுக்கு மோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது.